பிரைஸ் லார்ட். எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தீருன்ற பட்டணத்துக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேல் மூலம் வருகிறது. ஸோ இந்த தீருன்ற பட்டணம் எங்கே இருக்குது தெரியுமா? லெபனோனில் மத்திய கிழக்கு கடல் பக்கத்தில் இருக்குது. ஏன் இந்த பட்டணத்தின் மேலே ஆண்டவர் இவ்வளவு கோபமாக பேசுகிறார் தெரியுமா? அதாவது ஆண்டவர் எருசலேம் நகரத்தை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் போது தீரு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம், மனமகிழ்ச்சியாக இருந்ததாம். ஏன் தெரியுமா? அப்பா, எருசலேமு அழிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லா வர்த்தகமும் எல்லா பிஸ்னஸும் எல்லா லாபமும் இன்னும் நிறைய நான் என்கிட்ட தான் வரும், எல்லா வர்த்தகமும் என்கிட்ட தான் வரும், நான் இன்னும் நிறைய லாபம் சம்பாதிப்பேன். அந்த தீரு பட்டணம் எப்படி இருந்து தெரியுமாங்க? அது கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அநேக வியாபாரிகள் போக்குவரத்துமாக இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமா, நல்ல பணம் செழிப்பு இருந்த ஒரு இடமா இருந்ததா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி எருசலேம் விழும்போது நீ பார்த்து சிரிக்கிற, அதுலேயும் உனக்கு லாபம் நீ பார்க்குற, அதனால் உன்னை அழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு விரோதமாக அலையலையாக எதிரிகளை கொண்டு வரப்போகிறேன். குறிப்பாக இந்த இடத்துல நேபுகாத் நேசார் இந்த தீரு பட்டணத்துக்கு விரோதமாக வரப்போகிறார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அழிவு இருக்கும், எப்படி அதனுடைய மதிலெலாம் உடைஞ்சு விழுந்த கோட்டையெல்லாம் தகர்க்கப்படும், மக்கள் எல்லாம் வெட்டுண்டு சாவாங்கன்னு இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆமாங்க, இதிலிருந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும். தீருல இருந்த மக்கள் தங்களுடைய பணத்தை நம்பி இருந்தாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, எப்போவுமே நாங்கள் இப்படி தான் செழிப்போடு இருப்போம், பாதுகாப்போடு இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு அகங்காரத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த பணபலமோ அகங்காரமோ அவங்கள காப்பாற்றலை. ஆண்டவருடைய கோபம் தீருவுக்கு நேராய் வரும்போது அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட, உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே கடலில் தூக்கி போடப்படும். நீ வெறும் மீனவர்கள் மீன்களை பிடித்து அந்த வலைகள் இருக்கும் இல்லையா, அந்த வலையை காய போடுகிற ஒரு பாறையை போல நீ இருப்ப அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறாரு. அதனால் நம்ம பெருமைப்படக்கூடியதான எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வீடியோஸை பார்த்துட்டு எல்லோரும் நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸ்க்காக நன்றி. நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.